வணக்கம். ஒரு சமூகம் மெல்ல மெல்ல சிதையும் போது அதுக்கு யார் காரணம்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? தெய்வத்தின் குரல்ங்கிற நூல் இந்த கேள்விக்கு ரொம்பவே ஆச்சரியமான, அதே சமயம் கொஞ்சம் சர்ச்சைக்குரிய ஒரு பதிலையும் கொடுக்குது. அந்த பதில் என்ன, அது சொல்ற தீர்வுகள் என்னங்கறத தான் நாம இன்னைக்கு விரிவா அலச போறோம். பாருங்க, இந்த நூல் சுத்தி வளைச்சு எல்லாம் பேசல. எடுத்த எடுப்பிலேயே தன்னோட வாதத்தோட மையத்தை இந்த ஒரு வரியில அடிச்சு சொல்லுது. இது ஒரு நேரடியான பச்சையான குற்றச்சாட்டுன்னே சொல்லலாம். சரி, இந்த வாதத்தை அவங்க எப்படி படிப்படியா கட்டமைக்கிறாங்கன்னு நாம பார்க்கலாம். இதுதான் முழு விவாதத்துக்கான ஒரு தொடக்கப்புள்ளி. ஒரு காலத்துல ரொம்ப சீரா இயங்கிட்டு இருந்ததா சொல்லப்படுற ஒரு சிஸ்டம் ஏன் அதோட அஸ்திவாரத்தையே இழந்து போச்சு, இதுக்கு பின்னாடி என்னென்ன காரணங்கள் இருக்குன்னு தான் இந்த நூல் ஆழமா ஆராயுது. அப்போ இந்த கேள்விக்கு இந்த நூலோட ஆசிரியர் கொடுக்கிற நேரடியான பதில் என்ன, வாங்க பாப்போம். நூறாசிரியரோட வாதம் ரொம்ப தெளிவா இருக்கு. அதாவது, எந்த அமைப்புக்கு அவங்க ஒரு ஆன்மீக காவலனா இருக்கணுமோ அந்த அமைப்போட வீழ்ச்சிக்கே அவங்க தான் காரணம்னு சொல்றாரு. இது பார்க்கறதுக்கு ஒரு பெரிய முரண்பாடா இருந்தாலும் ரொம்ப முக்கியமான ஒரு குற்றச்சாட்டா முன்வைக்கப்படுது. சரி, இந்த குற்றச்சாட்டுக்கு என்ன ஆதாரம்? ஒரு சமூகம் எப்படி இந்த பெரிய மாற்றத்துக்கு உள்ளாச்சுங்கிறத நூலாசிரியர் வரிசையா விளக்குறாரு. இங்கதான் பாருங்க, அந்த மொத்த மாற்றமும் நடக்குது. ஒரு பக்கம் வேத படிப்பு, கிராம வாழ்க்கை, தியாகம்னு ஒரு வாழ்க்கை முறை. இன்னொரு பக்கம் அப்படியே தலைகீழா இங்கிலீஷ் படிப்பு, பட்டணத்து வாழ்க்கை, சம்பளத்துக்கு உத்தியோகம், மேற்கத்திய கலாச்சாரம்னு மாறுது. இதேதோ பழக்க வழக்கத்தை மாத்திக்கிட்ட மாதிரி ஒரு சின்ன விஷயம் இல்ல. இது ஒரு சமுதாயத்தோட மொத்த சித்தாந்தமே மாறின ஒரு புள்ளி. இந்த மாற்றம் ஏதோ தேவைக்காக நடந்ததா இந்த நூல் பார்க்கல. மாறா, இந்த புதுசா வந்த நவீன உலகத்தோட வசதிகளும் அதோட கவர்ச்சியும் தான் முக்கிய காரணம்னு வாதிடுது. பல 100 வருஷமா இருந்த ஒரு வாழ்க்கை முறைய மொத்தமா தூக்கி போட்டுட்டு வேறொரு பாதைக்கு போனதுக்கு இதுதான் காரணம்னு சொல்லுது. இப்போ நூலாசிரியர் முன்வைக்கிற முக்கியமான கோட்பாடு இதுதான். பல தலைமுறையா ஆன்மீக கல்விக்காக பயன்படுத்தப்பட்ட அந்த அறிவுத்திறன் இந்த புது காலனித்துவ அமைப்பில தனிப்பட்ட முன்னேற்றத்துக்கும் நல்ல சம்பளத்துல வேலை வாங்குறதுக்கும் ஒரு கருவியா மாறிடுச்சு. அதாவது, சமூக நலன்கிற நோக்கம் தனிநபர் நலன்கிறதா சுருங்கி போச்சு. சரி, ஒரு சமூகத்துல ஏற்பட்ட இந்த மாற்றம் அவங்களோட மட்டும் நின்னுடுச்சா? இல்ல, அது ஒரு சங்கிலி தொடர் மாதிரி ஒரு பெரிய விளைவை ஏற்படுத்தி சமூகத்தோட ஒவ்வொரு அடுக்கையும் பாதிச்சுதுன்னு இந்த நூல் வாதிடுது. இந்த சங்கிலி விளைவை நூல் இப்படிதான் விவரிக்குது. முதல்ல பிராமணர்கள் தங்களோட தர்மத்தை விட்டாங்க. அவங்கள ஒரு ரோல் மாடலா பார்த்த மத்த சமூகத்தினரும் அவங்களே விட்டுட்டாங்க, நாம ஏன் செய்யணும்னு தங்களோட பரம்பரை தொழில்களை கைவிட்டாங்க. இதனால என்ன ஆச்சு? எல்லாருமே ஒரே மாதிரியான வேலைகளுக்கு போட்டியிட ஆரம்பிச்சாங்க. அந்த போட்டி தான் ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு பொறாம, விருப்புன்னு எல்லாத்தையும் கொண்டு வந்து நிறுத்திடுச்சு. இப்படி சமூகத்துக்குள்ளேயே உருவான இன்ன புதிய பிளவுகளையும் சண்டைகளையும் அப்போ ஆட்சியில இருந்த ஆங்கிலேயர்கள் தங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டாங்க. ஆரிய திராவிட இன கோட்பாடுங்கிற ஒன்ன அறிமுகப்படுத்தி ஏற்கனவே இருந்த விரிசல்களை இன்னும் ஆழமாக்கினாங்கன்னு ஆசிரியர் ரொம்ப அழுத்தமா வாதிட்டார். ஆனா இங்க ஒரு முக்கியமான கேள்வி எழும்புது. இந்த மாற்றம் அவங்களா விரும்பி செஞ்சதா, இல்ல சூழ்நிலை அவங்களா அப்படி செய்ய வச்சதா? இந்த எதிர்வாதத்தையும் இந்த நூல் ஆராயாம விடல. ஒருவேளை பொருளாதாரம்தான் உண்மையான காரணமா இருக்குமோ? அதாவது, பாரம்பரியமா கிடைச்சிட்டு இருந்த ஆதரவு நின்னு போனதால அவங்க வேற வழி இல்லாம தங்களோட வாழ்க்கை முறைய மாத்திக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுச்சா? ஆனா இது கட்டாயத்தினால நடந்த மாற்றம்ங்கிறத நூலாசிரியர் ஏத்துக்கவே இல்ல. அவர் என்ன சொல்றாருன்னா, முகலாயர் காலத்துல கூட அரசு ஆதரவில்லாம தர்மம் பாதுகாக்கப்பட்டுச்சு. மத்த சமூகங்களும் ஆதரவு கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. ஆனா எப்போ கரண்ட், மோட்டார் கார்னு புது புது மேற்கத்திய ஆடம்பரங்கள் உள்ள வந்துச்சோ அப்பதான் இந்த மாற்றம் வேகம் எடுத்தது. அதனால இது வாழ்வாதாரத்துக்கான போராட்டம் இல்ல, ஆடம்பர வாழ்க்கைக்கான ஆசைதான் அவர் திட்டவட்டமா சொல்றார். ஆசிரியரோட வார்த்தைகள் ஏன் இத சொல்லணும்னா, அவசியத்துக்கு அதிகமான வஸ்துக்களில் அவனுக்கு துராசை வந்துவிட்டது என்று ஒப்புக்கொள்ளதான் வேண்டும். இது பசியால வந்த மாற்றம் இல்ல, பேராசையால வந்த மாற்றம்ங்கிறது தான் இதோட அர்த்தம். சரி, பிரச்சனை இதுதான், காரணம் இதுதான் சொல்லியாச்சு. அப்போ இதுக்கு தீர்வு என்ன? இந்த நூல் முன்வைக்கிற தீர்வு அதோட வாதத்தை போலவே ரொம்பவும் தீவிரமானது, நேரடியானது. தீர்வுங்கிறது நவீனத்தோட சமரசம் செஞ்சுக்கிறதில்ல. மாறா, பின்விளைவுகளை பத்தியெல்லாம் கவலைப்படாம ஒவ்வொருத்தரும் அவங்களோட பாரம்பரிய கடமைகளுக்கு முழுசா திரும்பணுங்கிறது தான் ஆசிரியரோட அழைப்பு. இது ஒரு முழுமையான பின்னோக்கிய பயணம்னு கூட சொல்லலாம். பாருங்க, இத ஒரு ஆலோசனையா அவர் சொல்லல, ஒரு தார்மீக கட்டளையாவே முன்வைக்கிறார். அவர் பார்வையில சமூக நல்லிணக்கத்தை திரும்ப கொண்டு வர இது ஒண்ணுதான் வழி. அது எவ்ளோ கஷ்டமா இருந்தாலும் சரி, ஏன் பட்டினியே வந்தாலும் சரி, இதை செஞ்சுதான் ஆகணும்னு சொல்றாரு. ஆக இந்த நூல் நம்ம முன்னாடி ஒரு பெரிய கேள்வியை விட்டுட்டு போகுது.
இவ்ளோ மாறிப்போன இந்த உலகத்துல பாரம்பரிய கடமைகளுக்கு திரும்ப போறதுங்கிறது நிஜமாவே ஒரு சாத்தியமான தீர்வா இல்ல இது காலத்தோட ஓட்டத்தை பின்னோக்கி திருப்ப நினைக்கிற ஒரு முடியாத செயலா? நம்ம எல்லாரும் சிந்திக்க வேண்டிய ஒரு கேள்வி.